Assalamualaikum and hello everyone. I am Hajira from இலங்கை சமையல். நாம இன்னைக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியா எப்படி வீட்டிலே பருப்பு வடை பண்றதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். பருப்பு வடை பண்ணதுக்காக வேண்டிய 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் இதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நாங்கள் இதை வந்து ஊற வைக்க வேணும் 8 ஹவர். இப்போ எகெயின் நான் 8 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது போல் தான் இருக்கும். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் நாங்கள் ஸ்ட்ரைனரில் சேர்த்து ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது மாதிரி ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தோம்னா எங்களை வடை வந்து ஃப்ரை ஆகி வரும் பொழுது ஃபுல்லாக பிளாக் கலருமாக இருக்கும். அவ்வளோ கடையில் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், தனித்துளி ஒன்றும் இல்லாமல் இது போல் தான் இருக்கவும் வேணும். கையில் ஒட்டாமல் இது போல் இருக்குதே. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ நாங்கள் மிக்சியில் சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்துனதும் ஒரு தடவை தான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் கூட. இது போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு இதை சேர்த்துக்கொள்ள வேணும். எகெயின் மீதி இருக்குது. இது மாதிரி ஒரு தடவை தான் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இது போல் இதோட 3 பச்சை கொச்சிக்காய் அண்ட் 10 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ள முடியும். இப்போ இதெல்லாம் நாங்கள் மிக்சியில் போட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது இல்லைன்னா உங்களுக்கு கட் பண்ணி கூட இதுக்கு சேர்த்துக்கொள்ள முடியும். இது போல் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு தடவை தான் இதை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதை நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இதுக்கு நாங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கறதால வந்து லேசாக எங்களுக்கு தண்ணி விடும். அப்போ எங்களுக்கு குயிக்காக உருண்டை பிடிக்கும், ஈஸியாக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளவும் வேணும். 2 டீஸ்பூன் சின்ன கூனி இது சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் இப்போ இது சேர்க்கறதால, இந்த கூனி சேர்க்கறதால வந்து நல்லா என்ன சொல்கிறேன், நல்லா வாசமாகவும் இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கூனிக்கு பதிலாக மாசி கூட சேர்த்துக்கொள்ளவும் முடியும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேணும். எண்ணெய் சேர்த்து இப்போ எகெயின் நாங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது போல் கைகளால் வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு பெரிய சைஸில் வேணுமுன்னா கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஓரளவு சைஸில் வேணுமுன்னா இது மாதிரி ஓரளவாக உங்களுக்கு சைஸில் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்போ பாருங்கள், அழகாக இது மாதிரி பிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா தின்னாக ப்ரெஸ் பண்ணுறல இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி உருண்டையாக தான் பிடிச்சு எடுத்துக்கொள்கிற பெஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணும்போது தான் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் எண்ணெயில் நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளவும் வேணும். இப்போ மொத்தமாக நாங்கள் வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது போல் உருண்டை பிடிக்கும் போது கைகளுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். எண்ணெய் சேர்த்து தான் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ நான் இது போல் 20 உருண்டை பிடிச்சு எடுத்திருக்கேன். நாங்கள் இது மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்தோம்னா தான் எங்களுக்கு குயிக்காக வந்து ஃப்ரை பண்ணும்போது கையால் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஈஸியாகவும் எங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு கணக்கான பொட்டனை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொதித்து வரும் பொழுது இப்போ நாங்கள் ஒவ்வொரு வடையை இதுக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். நான் ஃபஸ்ட்டுக்கு காட்டினது போல் உள்ளங்கையில் வடையை வச்சதும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து 2 கையாலையும் லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ப்ரெஸ் பண்ணினதும் இது போல் எண்ணெயில் நாங்கள் வடையை சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்து நாங்கள் வந்து மிதமான தீயில வச்சு வடையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ஓரளவு கோல்டன் கலராகி வரும் பொழுதுன்னு பாருங்கள், நாங்கள் நிறைய தண்ணியோட வடையை சேர்த்தோம்னா குயிக் எங்களோட வடையில் பிளாக் கலர் ஆகிவிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. கடையில் கிடைக்கிற போலையே
இது போலவே நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராகி ஃப்ரை ஆகி வரும் பொழுது நாங்கள் வந்து இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது போலவே மீதி இருக்க வடையில் நாங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.